இனிய காலை வாழ்த்துக்கள். இனிய வாழ்வு தரும் உணவு என்ற நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 30-36 வசனங்கள். அப்பொழுது அவர் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்துல வந்தார்கள். அப்படி நடக்கையிலே சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் காலம் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல்களிலே இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவனும் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இந்த வசனத்தின் வழியாக அவங்களோடு பேசுவாராக. நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சி வழியாக ஆண்டவரே வசனத்தில் கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் அவர்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய மேலே தங்கும்படியாக அந்த வசனத்தை அனுப்பி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற எல்லா வியாதிஸ்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெகு கால வியாதிஸ்டர்னு கண்டு நீங்க சுகமாக விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டு, ஆண்டவரே அப்பா, 38 வருடமாய் வியாதிப்பட்டிருக்கிறவனே சுகம்படுத்தின தேவன், இந்த நாளிலே யாரெல்லாம் ஆண்டவரே வீட்டுக்குள்ள ஆண்டவரே வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துவீராக. உமது தழும்புகளை சுகமளிக்கிற வல்லமே இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இறங்குவதாக. தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் வியாதி படுக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே உமது வசனத்தினால் அவர்களை எழுப்பி தட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கை பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவர் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மன விருப்பங்களை வாஞ்சைகளை நிறைவேற்றி ஆண்டவரே தேவ சமாதானம் அவர்கள் குடும்பங்களுக்குள்ள நிரம்பும்படியா செபிக்கிறோம். தீமை அவர்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை வேறெடுத்து காத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் யாவரையும் அது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் முற்றிலுமா பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வியாதி பலவீனங்களே எல்லாவற்றையும் எடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.